அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام. قال نبينا صلى الله عليه وسلم: لعن رسول الله صلى الله عليه وسلم الراشي والمرتشي، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. الحمد لله. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாகுக. பேரருளுக்குரிய பேரன்பாளனின் பெரும் கிருபையும் கருணையும் என்றென்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாகுக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய நசீபை எனக்கும் உங்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, ஆஃபியத்தையும் சலாமத்தையும் அல்லாஹ் நிரப்பமாக வழங்குவானாக. மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே நோயாளிகளாக இருக்கின்ற அனைவருக்குமே பரிபூரண ஷிஃபாவை அல்லாஹ் தந்தருள்வானாக. மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரம், செலவுகள், சிரமங்கள், சிக்கல்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. பரக்கத்தான நிலையான வருமானத்தை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் பரிசளிப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகை படைத்து, உலகில் பல படைப்பினங்களை படைத்து, அதற்கு ரிஸ்க் அளிப்பதை தானே பொறுப்பேற்றும் இருக்கிறார். எந்த ஒரு ஆத்மாவும் அதற்குரிய ரிஸ்கை அடையாமல் மரணமாகாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நியதியாக முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில நமக்கான தேவையை, நமக்கான ரிஸ்கை அல்லாஹ் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் வழிகளிலே மனிதன் தவறிழைக்கும் போது, அதை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை மனிதன் மாற்றிக்கொள்ளும் போது அந்த ரிஸ்கிலே கஷ்டம் ஏற்படுகிறது, அந்த ரிஸ்கில் நெருக்கடி ஏற்படுகிறது, அந்த ரிஸ்கிலே பரக்கத்தில்லாமல் போய்விடுகிறது. மனிதனுக்கு பயன்பட வேண்டிய அந்த ரிஸ்க், அந்த பணம், அந்த பொருளாதாரம் அவனுக்கு பயனில்லாத ஒரு சூழ்நிலையை தந்து விடுகிறது. ருசிப்பதற்கு நாவு இருக்கிறது, ஆனால் சாப்பிடுவதற்கான உடல் சூழ்நிலை இல்லாமல் போய்விடுகிறது. காரணம் நாம் தவறாக தேடிக்கொண்ட அந்த நிலைகளாகத்தான் இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்று உலகத்தை பார்க்கின்றோம். உலகத்தினுடைய நடைமுறையை அரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் லஞ்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நோயாக லஞ்சம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. அன்பிற்குரியவர்களே, திருடன் திருடுகிறான், அவன் ஒருவரது பொருளை திருடுகிறான், அந்த திருட்டினுடைய குற்றம் அவனோடு முடிந்து விடுகிறது. ஆனால் லஞ்சம் கொடுப்பவன், லஞ்சம் வாங்குபவன், அவன் ஒருத்தரோடு முடிவதல்ல, ஒரு சமூகத்தையே அவன் வெளியெடுக்கிறான்.
அநீதிக்கு துணை போகிறான், நீதியை மூடி மறைப்பதற்கு அவன் காரணமாக இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று எங்கு நோக்கினும் கலெக்ஷன், கரப்ஷன். அந்த அவரை பார்த்து விட்டு செல்லுங்கள், டீ செலவுக்கு கொடுத்துட்டு போங்க என்று கமிஷன் இல்லாத எந்த ஒரு வேலையும் நடப்பதில்லை. எந்த ஒரு நிர்வாகத்திலும் கமிஷன் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சம்பளம் ஒருபுறம் இருந்தாலும் கிம்பளம் தான் அதிகாரிகளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. கிம்பளம் இல்லை என்று சொன்னால், கரப்ஷன் இல்லை என்று சொன்னால், ஊழல் இல்லைன்னு சொன்னா அதிகாரிகள் இயங்க முடியாது என்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இன்று இருக்கின்ற அரசுகள் கூட ஊழலற்ற உலகம் வேண்டும் என்று மனிதர்கள் விரும்புகிறார்கள். ஊழலற்ற உலகம் வேண்டும் என்று ஒவ்வொரு தனி மனிதனும் விரும்புகிறான். ஆனால் அந்த ஊழலற்ற உலகம் அவனிலிருந்துதான் துவங்குகிறது என்பதை மறந்து விடுகிறான். அவனுடைய துறை சார்ந்த அத்துணை நிகழ்வுகளிலும் இவன் லஞ்சம் வாங்குவதை, கமிஷன் பெறுவதை மிகவும் பரக்கத்தான விஷயமாக, நல்ல வாய்ப்பாக, வருமானத்திற்கான அற்புத வழியாக கருதுகிறான். இப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த தவறை செய்யும் போது ஊழலற்ற உலகம் எப்படி உருவாகும்? அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமின்களே, லஞ்சம் இல்லாத ஆட்சியை தருவோம், ஊழலற்ற தூய ஆட்சியை தருவோம் என்றுதான் இதற்கு முன்பு மத்திய அரசும் வந்தது. ஆனால் ஊழலை அகற்ற முடிந்ததா? யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று இருக்கக்கூடிய தமிழக அரசும் கூட ஊழலற்ற நிர்வாகத்தை தருவோம் என்று வந்திருக்கிறார்கள். எங்கு நோக்கினும் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. எல்லா வகையிலும் லஞ்சம் தான் முதன்மையாக இருக்கிறது. லஞ்சம் கொடுத்தால் உடனடி நடவடிக்கை, இந்த நம்பருக்கு நீங்கள் தகவல் சொல்லுங்கள், எல்லாமே ஏட்டு சுரக்காயாகத்தான் இருக்கிறதே ஒழிய அது ருசிப்பதற்கு சரியான ஒரு முறை இல்லை. பிறகு எப்படி இதை மாற்றுவது? லஞ்சமில்லாத உலகை எப்படி ஏற்படுத்துவது என்று நாம் யோசிக்கின்ற போது, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறியவில்லையா? யாருக்கும் தெரியாம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கல, அது தப்பு. லஞ்சம் கொடுப்பவன் தெரிந்து கொடுப்பதல்ல, தெரியாமல் கொடுக்கிறான். உறவினர்கள் மூலமாக, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பணியாளர்களின் மூலமாக, அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே அன்பளிப்பின் மூலமாக, கிஃப்டை கொடுப்பதன் மூலம் அவரை பகைச்சிக்க கூடாதுங்க, அவருக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்து வச்சிருவோம், அவர் வீட்டுல விசேஷம், இது மாதிரியான சூழ்நிலைகளிலே ஏதாவது ஒன்றை கொண்டு போய் கொடுத்து அவருடைய முஹப்பத்தை, அவருடைய பிரியத்தை பெற முயற்சிக்கிறார். இப்படியாக ஏதோ ஒரு வகையிலே இவன் லஞ்சம் கொடுக்க முயற்சிக்கிறான். அதன் மூலமாக அவன் காரியத்தை சாதிப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறான். இந்த எல்லா நிலைகளிலேயுமே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற சிந்தனை இருக்குமானால், இரையச்சம் இருக்குமானால், அவன் அதிலிருந்து தவிர்ந்திருப்பான். அன்பிற்குரியவர்களே, எத்துணை கேமராக்கள், அத்துணையும் பொய்த்து விடுகிறது, அத்துணையும் இல்லாமல் போய் விடுகிறது. எங்கு பார்த்தாலும் முக்கியமான இடங்கள்ல எல்லாம் கேமராவை இந்த நிர்வாகம் வைத்திருக்கிறது. அதையும் மீறி இந்த கமிஷனும் கரப்ஷனும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொன்னால் எதுவுமே இங்க வேலைக்கு ஆகாது. தனி மனிதன் தன்னை சீர்திருத்தி கொள்ளும் வரை, அந்த தனி மனிதனை சீர்திருத்துவதற்கான அற்புத ஆயுதம் தான் அத்தக்வா, இரையச்சம், அல்லாஹ் பார்க்கின்றான் என்கின்ற அந்த சிந்தனை. அந்த சிந்தனை தான் மனிதனை அழகானவனாக ஆக்கி தரும், லஞ்சமில்லாத உலகிற்கு அழைத்து செல்லும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியாவே சொல்லுவான், வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, தவறான முறையிலே உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பொருட்களை சாப்பிடாதீங்க. அதிகாரிகள் இடத்திலே அதை நீங்கள் கொண்டு போகாதீர்கள் என்பதாக அல்லாஹ் நேரடியா சொல்லி இருக்கிறார். லஞ்சம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான வசனமாக, அல்லாஹ்வினுடைய ஏவலாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ராஷி வல் முர்தஷி, லஞ்சம் கொடுப்பவனையும் லஞ்சம் வாங்குபவனையும், இன்னொரு ஹதீஸ்ல அர்-ராயிஸ், அதற்கு உதவி செய்யறவன், தரகர்களாக இருப்பவர்களையும் சபிப்பானாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சபித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் சாபம் இறங்கட்டும் லஅனங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதன் மூலம் செய்யப்படுகின்ற, அதன் மூலம் நிகழ்த்தப்படுகின்ற அந்த காரியங்கள் அதில் அல்லாஹ்வினுடைய அருள் இருக்குமா?
அதில் பரக்கத் கிடைக்குமா? அந்த காரியத்தின் மூலம் இவனுக்கு நிம்மதி கிடைக்குமா? யோசிக்க வேண்டும். அவசியம் அதன் மூலம் இது எதுவுமே கிடைக்காது. ஒரு காரியத்தை சாதிச்சிடறோம், ஒரு அநீதியை ஒரு நீதியாக மாற்றுகிறோம், நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருளை தனக்கு சொந்தம் கொண்டாட லஞ்சம் கொடுத்து அதை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னால் இவன் அதன் மூலம் கிடைக்கும் என்கின்ற மன ஆறுதல் அங்கு கிடைக்காது. அந்த ரிசுக்கின் மூலமாக, அந்த பொருளின் மூலமாக, அந்த தேவையின் மூலமாக அல்லாஹ்வினுடைய பரக்கத் இருக்காது. அது சாபத்திற்குரிய வேலை, அது சாபத்திற்குரிய நிலையில் நிறைவேற்றப்பட்டிருக்கும். எனவே அதில் இவன் இன்பம் காண முடியாது, இனிமையை காண முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய அருள்ல இருந்து ரொம்ப தூரத்துக்கு அவனை அழைச்சிட்டு போயிரும். காரியத்தை சாதித்து விட்டேன், எனக்குரியது எனக்கு கிடைத்தது, என்னை ஏமாத்திரலாம் பார்த்தாங்கன்னு சொல்லி இவன் பிறரை ஏமாத்தி இருப்பான். அநீதியான முறையிலே அதிகாரிகளுக்கு கையூட்டை கொடுத்து இவனுடைய காரியை நிறைவேற்றிக் கொள்வான். ஆக இது தவறான ஒரு முன் உதாரணம். இது அல்லாஹுவினுடைய அருளிலிருந்து இவனை தூரமாக்கி விடுகிறது. அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை வசூல் பண்றதுக்காக ஒரு சஹாபியை நியமிச்சாங்க. அவர் ஜக்காத்தை வசூல் பண்ணிட்டு வந்தவரு இது ஜக்காத்துடைய பொருள், இது என்னுடைய பொருள், இது ஜக்காத்துடைய பொருள், இது என்னுடைய பொருள்னு எடுத்து வச்சுக்கிட்டார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உன்னுடைய பொருள் எப்படிப்பா வந்துச்சு? உன்னுடைய பொருள் எப்படி வந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹல்லா ஜலஸ ஃபீ பைத்திஹி அபீ வ உம்மிஹி, உன் அம்மா அப்பா வீட்ல உட்கார்ந்து இருந்திருந்தேனா உனக்கு இது கிடைச்சிருக்குமா? நீ இந்த பொறுப்பிற்கு வந்ததன் மூலமாக, இதன் காரணமாகத்தானே உனக்கு இது கிடைத்தது என்று சொல்லி அதை பைத்துல் மாலில் சேர்த்தார்கள் என்று பார்க்கிறோம். கடிந்து கொண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு வேலையின் காரணமாக, நாம் வகிக்கின்ற அந்த பதவியின் காரணமாக மேல் மிச்சமாக ஏதாவது ஒன்று கிடைக்கிறது என்று சொன்னால் அது அந்த பதவியினால் கிடைத்தது. எனவே அது அவருக்கு உரியது அல்ல என்பதை இதன் மூலம் அற்புதமாக இஸ்லாம் நமக்கு பகுத்து பிரித்து காட்டுகிறது. மென்மைக்குரியவர்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம், அவர் அடிமை இருந்தாரு, ஒரு உணவை கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்ப அந்த உணவை சாப்பிட்டாங்க. இப்ப இந்த அடிமையிட்ட கேட்டாங்க, இந்த உணவு எப்படி வந்துச்சு அப்படின்னு. அறியாமை காலத்துல நான் குறி சொல்றவனா இருந்தேன், அறியாமை காலத்துல நான் ஜோசியம் சொல்றவனா இருந்தேன். அன்னைக்கு எனக்கு ஒருத்தருக்கு நான் ஜோசியம் சொன்னேன், எனக்கு அவர் அதற்கு கூலி தரல, இன்னைக்கு கூலி கொடுத்தாரு, அதை வாங்கிட்டு வந்துதான் உங்களுக்கு இந்த உணவை கொடுத்தேன்னு சொன்ன உடனே தொண்டைக்குள்ள விட்டு அந்த உணவை வாந்தி எடுத்தாங்கன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூபக்கர் சித்திக் நாயகம் சொல்லுவாங்க, தொண்டைக்குள் விட்டு அல்ல, இந்த உணவை வெளியே எடுப்பதற்கு என் உயிர் போனாலும் அதை நான் லேசாக கருதுவேன். என் உயிரே போனாலும் பரவாயில்லை, ஹராமான ஒரு கவடம், ஒரு பொருள் என்னுடைய உடலில் சேர்ந்து விடக்கூடாது என்று அபூபக்கர் சித்திக் நாயகம் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இது மாதிரியான கரப்ஷன் மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்பவர்கள் இன்று எல்லா வகையிலேயுமே சோதனைகள் இடப்படுகிறது. மிகப்பெரிய தர்ம சங்கடத்திற்கு அந்த நிர்வாகிகள், அந்த அதிகாரிகள், அந்த துறையை சார்ந்தவர்கள், அரசு அங்கீகாரம் பெற்றவர்கள் எல்லாம் ஆளாகிறார்கள். எனவே அதிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. வருமானத்தை மீறி இவர் சொத்து சேர்த்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதுவெல்லாம் பரக்கத்தில்லாதது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் தூரமானது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு கவலத்துக்கு அபூபக்கர் சித்திக் நாயகம் எந்த அளவிற்கு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு முறை வந்துகிட்டு இருப்பாங்க. அங்க ஒட்டகங்களுக்கு தீனி வைக்கப்பட்டிருக்கும். ஒட்டகங்களுக்கு தீனி வைக்கப்பட்டதுல ஒரே ஒரு ஒட்டகத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் உணவு, ஸ்பெஷலா தீனி வச்சிருப்பாங்க. இப்ப என்ன அப்படின்னு கேட்பாங்க, இது ஹலீஃபாவுடைய மகனார் அப்துல்லாவுடைய ஒட்டகம், அதனால இதை கொஞ்சம் நாங்க சிறப்பா கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்துல்லா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார், ஹலீஃபாவுடைய மகனாராக இருக்கக்கூடிய அப்துல்லாவுடைய ஒட்டகத்திற்கு இந்த அளவுக்கு கவனிப்பு இருக்குன்னு சொன்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு சொல்லி அந்த அதிகப்படியான தொகையை கசானால, அரசு கசானால சேர்த்தாங்கன்னு வரலாற்றுல பார்க்கிறோம். இப்ப எந்த அளவிற்கு பேணுதல் மிக்கவர்களாக இந்த சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரண்டாம் உமர் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள். ஒரு முறை விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அரசு வேலைகளை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தனிப்பட்ட முறையில இவரை சந்திப்பதற்கு உறவினர்கள் வர்றாங்க. அந்த விளக்க அணைச்சிட்டு வேறொரு விளக்க பொருத்தி வச்சாங்க. ஏன் இப்படி விளக்க அணைச்சிட்டு இந்த விளக்க பொருத்தினீங்க அப்படின்னு கேட்ட உடனே, இது அரசினுடைய பணம், இது அரசு சார்பாக அரசினுடைய வேலையை செய்வதற்கான எண்ணெயை பயன்படுத்த வேண்டும், இதைய சொந்த காரியத்துக்கு நான் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி அதை அணைத்து விட்டு வேறொரு விளக்கை பொருத்திய அந்த ஏந்தல் எங்கே? இன்றைய சமூகம் எங்கே?
எதை நோக்கினும் எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி, ஒரு பிறப்பு சான்றிதழில் இருந்து இறப்பு சான்றிதழ் வரை அத்துணையிலும் ஒரு பட்டா மாறுதல், இப்படி கவர்மெண்டினுடைய விஷயங்களை தாண்டி தனிப்பட்ட முறையிலே நாம் ஏதாவது ஒரு வேலையை நிறைவேற்ற வேண்டும், ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதை அறிந்தவர்களிடத்திலே நாம் கேட்கின்றோம். அந்த அறிந்தவர் என்ன செய்கிறார், ஒரு கடைக்கு அழைத்து போகிறார். அங்கு போயிட்டு அப்புறமா தனியா நம்மளை கவனிச்சிடணும், அங்க கஞ்சாட காட்டிடுவார். ஒரு உதவிக்காக அல்லது இவருக்கு அதிலே ஒரு அனுபவம் இருக்கிறது என்ற காரணத்தினால் அவரை நாம அழைச்சிட்டு போகும்போது அது வேலையாக இருக்கலாம் அல்லது வேறு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதிலும் அவர் கரப்ஷன் பார்ப்பதற்கு பார்க்கிறார் என்று சொன்னால் அதில் அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது. பெரிய லட்சாதிபதி ஆயிருவோம், இப்படித்தான் சம்பாதிக்கணும், இதுதான் சம்பாதிப்பதற்கான ட்ரிக்ஸ் அப்படின்னு நாம எதவேனாலும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அதுவெல்லாம் ஹராமான வருமானம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இது மாதிரியான சூழ்நிலையில இந்த ஹராமான வருமானத்தின் மூலமாக லஞ்சம், கையூட்டு, கரப்ஷன், இந்த டீ செலவு, இப்படி எந்த ரூபத்தில் அதை பெற்றுக்கொண்டாலும் சரி, அதன் மூலமாக பல்வேறு விதமான சோதனைகள் ஏற்படுகிறது. முதலாவது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ராஷி வல் முர்தஷி, லஞ்சம் கொடுப்பவனையும் வாங்குபவனையும் அல்லாஹ் சபிக்கட்டும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. சாபம் ஏற்படட்டும்னு சொல்லி இருக்கிறாங்க. எனவே அந்த காரியங்களிலே சாபம் ஏற்படுகிறது. இரண்டாவது, அந்த காரியங்கள் பரக்கத் இருக்காது. அந்த காரியங்கள்ல பரக்கத்து இருக்காது, அதிலே அபிவிருத்தி இருக்காது. அபிவிருத்தி மாதிரி தெரியும், ஆனால் அதுவெல்லாம் விரைவிலேயே நொடிந்து போவதற்கான சூழ்நிலைகள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அமல்கள்ல ஆர்வம் இல்லாமல் போய்விடும். அமல்கள்ல ஒரு பேரின்பம், ஒரு அமல்களில் ஒரு ஈர்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். பள்ளிக்கு பக்கத்துலதான் இருப்போம், ஆனா பள்ளிக்குள்ள வர முடியாத சூழ்நிலை. இதை நாம நினைச்சுக்கிறோம், நாம மனசுல நினைக்கல, நான் நினைச்சாத்தான் துருவ போக முடியும் அப்படின்னு. அப்படி அல்ல. ஏதோ ஒரு தவறான உணவு, ஏதோ ஒரு தவறான சிந்தனை, ஏதோ ஒரு இது மாதிரியான சூழ்நிலைகள் நம்மை தூரமாக்கி கொண்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, யா அய்யுஹர் ரசூலு குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா, நபியே அப்படின்னு அல்லாஹ் நபியை கூப்பிட்டு சொல்றார், நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, அமல்கள் செய்யுங்கள். நல்ல உணவை சாப்பிடுங்க, வஅமலு ஸாலிஹா, ஸாலிஹான அமல்களை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அமல் செய்யணும்னு சொன்னா குலு மின் தய்யிபாத், நல்ல உணவுகள் சாப்பிடணும், ஹலாலான உணவுகளை சாப்பிடணும். ஹராமான உணவு கலக்கும் போது அமல் செய்ய வாய்ப்பு இருக்காதுங்கிறத இந்த குர்ஆன் வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி நாம செய்யற துஆக்கள் கபூலாகாது. நாம செய்யற துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை பெறாது. லா இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் நறுமணமிக்கவன், அல்லாஹ் தய்யிப், நல்ல நறுமணமிக்கவன். லா யக்பலு இல்லா தய்யிப, நலவை தவிர வேற எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் மிக பயணத்துல இருக்கிறாரு, பயணியினுடைய துஆ கபூலாயிரும். பயணத்துல இருக்கிறாரு, நீண்ட நாள் பயணம், நீண்ட தூர பயணம், ஆடைகள் எல்லாம் அழுக்கா இருக்கு, ரொம்ப சிரமமான சூழ்நிலையில அவர் வர்றாரு. யா ரப்பு யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு சொல்றாரு. இவருடைய துஆ அங்கீகரிக்கப்படணும். ஆனால் இவருடைய குடிப்பு ஹராம், இவருடைய உணவு ஹராம், இவர் அணிந்திருக்கிற ஆடை ஹராம். இப்படி இருந்தால் எப்படி இவருடைய துஆ கபூலாகும்னு கேட்பாங்க. அது மாதிரி ஹராமான உணவுகள், ஹராமான விஷயங்கள் நம்ம துஆவினுடைய அங்கீகாரத்தை கெடுத்து விடுகிறது. அந்த ஹராமின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த ரிஸ்க்ல நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எது கிடைக்க வேண்டும் என்று சம்பாதிக்கின்றோமோ அது முழுமையாக கிடைக்காது. நமக்கு செலவு அதிகமாயிரும். அந்த ரிஸ்கின் மூலமாக சண்டைகள் பெருகிவிடும், அன்பில்லாத சூழ்நிலைகள் ஆகிவிடும் அப்படிங்கிறத இதன் மூலம் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இது மாதிரியான அந்த ரிஸ்கின் மூலமாக, தவறான முன் உதாரணத்தின் மூலம் பெறப்படுகின்ற அந்த கையூட்டின் மூலமாக நீதியும் திறமையும் அங்கு அழிந்து போகும். நீதிக்கு வேலை இல்லாமல் போயிரும். ஒருத்தருக்கு திறமை இருக்குதுன்னு சொன்னா அந்த திறமையின் மூலம் கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பரிசு அவருக்கு கிடைக்காமல் போயிரும். ஏழைகளினுடைய உரிமையும் பறிக்கப்படுகிறது. தகுதியானவர்கள் அங்கு தூர வைக்கப்படுவாங்க. தகுதி இல்லாதவர்கள் பணத்தின் மூலமாக தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இது காரணமாக அமைகிறது. இதையெல்லாம் தாண்டி மறுமேலே அவன் விசாரணைக்குரியவனாக ஆகிறது. அவங்களை நிப்பாட்டுங்க, அவர்களை கேள்வி கேட்கப்பட வேண்டும் அல்லாஹ் சொல்லுவான்னு குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு.
தவறான வழிகளின் மூலம் பொருளீட்டுபவர்கள், ஹராமான வழியிலே பொருளை சம்பாதித்துக் கொள்பவர்கள் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்துல நின்றாகணும். நின்று பதில் சொல்லாம அவர்கள் நகர முடியாது. அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த கரப்ஷன், இந்த லஞ்சம் கொடுப்பதையும் வாங்குவதையும் இதை எப்படி தடுப்பது? இஸ்லாம் அற்புதமாக அதற்கு வழி நமக்கு காட்டித் தருகிறது. அன்பிற்குரியவர்களே, முதல் விஷயம் இரையச்சம். அல்லாஹ் எங்கு நோக்கினும் இருந்துகிட்டு இருக்கிறான், எங்கேயுமே மறைக்க முடியாது. கேமரா அங்க இருக்கு, நம்ம தெரியாம இப்படி கொடுத்துருவோம், இல்ல ஜிபேல மாத்தி விட்டுருவோம். இப்படி எல்லாம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா எதுல எப்படி மாத்தனாலும் எல்லா இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறவன் அல்லாஹ். அலம் தர யஅலம் அலம் யஅலம் அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒவ்வொரு முஃமினும் இந்த வசனத்தை மீண்டும் 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 பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதை சுவை போட்டுக் கொண்டு அசைத்துக் கொண்டே இருக்கணும். அல்லாஹ் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்படி இரையச்சம் இருக்குமானால் இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தவிர்க்கலாம். உமை யத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மக்ரஜா, யாருக்கு அல்லாஹ்வினுடைய பயம் இருக்கிறதோ அவருடைய வழிகளை அல்லாஹ் லேசாக்கிடுறார். இன்றைய காலத்துல கொடுக்காம வேலை நடக்குமா? டெய்லி ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கிறாரு. கொடுக்கறத கொடுத்தா தானங்க நடக்கும். இப்படியே சொல்றாரு ஒரு முஃமினுடைய வாயில வரக்கூடாத வார்த்தை. கொடுக்கிறத கொடுக்கணுங்க. யாருக்கு அல்லாஹுடைய அச்சம் இருக்கிறதோ, உமை யத்தகில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அச்சம் யாருக்கு இருக்கிறதோ யஜஅல் லஹு மக்ரஜா, அவருடைய தேவையை அல்லாஹ் கொடுக்காமையே நிறைவேற்றிடுவான். அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் அல்லாஹ் லேசாக்கி தருவான். இரையச்சம் உள்ளவருக்கு பட்டாவை மாத்தணும், கரப்ஷன் இல்லாம லஞ்சம் இல்லாமலே அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இரையச்சம் உங்களிடத்திலே இருக்குமானால், இது அல்லாஹ் சொல்ற வசனம், நான் சொல்லல. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி ஹலாலான விஷயத்துல கொஞ்சமா இருந்தாலும் அதுல திருப்தி கொள்ள வேண்டும். ஹலால்ல நாம அல்லாஹுவை பொருந்தி கொள்ளணும். நம்மளுடைய மௌத்து வர்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ரிஸ்கோ அதை நாம் அடைந்து கொள்வோம். நம்ம ரிஸ்க் நம்ம தேடி வந்துடும். ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் நம்ம தொண்டைக்கு போகணும் இருந்தா அது போகாத வரைக்கும் நம்ம ரூஹ் போகாது. நமக்கானது நம்மை தேடி வரும். எனவே அல்லாஹ் கொடுக்கிற ஹலால பொருந்திக்கிறணும். ஹலாலான நீங்க அதனால என்ன செய்யுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அழகான முறையில பொருளாதாரத்தை தேடுங்கள். அதே மாதிரி நமக்கு இருக்கிற பொறுப்பு இருக்கிறதே, இது ஒரு அமானத், இது ஒரு அமானிதம். எனவே இந்த அமானிதத்தை நாம சரியான முறையில நிறைவேற்றணும்னு எல்லாருக்குமே அந்த சிந்தனை இருக்கணும். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் அன்து அத்துல் அமா இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன்து அத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானத்தை அதை சரியான முறையில நீங்க என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவார். அதே மாதிரி அநியாயமான முறையில வரக்கூடிய பரிசுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அநியாயமான முறையில கிடைக்கக்கூடிய லாபங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஹலாலான ரிஸ்கினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும். ஹலாலான ரிஸ்கின் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும், அதனால் என்ன என்ன பயன்கள் இருக்கிறது, ஹராமை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். ஒரு பேரித்தம்பழத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரர் வாயில போட்டுறாங்க, விரலை உள்ள விட்டு அந்த பேரித்தம்பழத்தை எடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா பொருள் நபிமார்களுடைய குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னார். சின்ன குழந்தை தானே, சாப்பிட்டா சாப்பிட்டு போகுது, சின்ன புள்ளதானே நாம நினைக்கிறது, சின்ன புள்ளதானே எப்படி இருந்தா என்ன, சின்ன புள்ளதானே எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சிறிய வயதிலிருந்தே அது மாதிரியான விஷயங்களை நாம் கொஞ்சம் பேண வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி அநியாயத்தை எந்த நேரத்திலையுமே ஆதரிக்க கூடாது. அது அநியாயம் என்று தெரியுமானால் அதை நாம் ஆதரிக்க கூடாது. ஒரு விஷயத்தை நாம இறுதியா நினைவில் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். லஞ்சங்களின் மூலமாக, இது மாதிரியான கமிஷன்கள் மூலமாக, இது மாதிரியான அந்த வருமானத்தின் மூலமாக நமது பொருளாதாரம் உயரும், நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் உயரும், நல்ல வீடுகள் கிடைக்கும், லக்ஸரியான வாழ்க்கை அமையும். ஆனா அதுவெல்லாம் நம் கபருக்கு வராது. நம்ம கபருக்கு வரப்போறது நாம் நேர்மையான மனிதர்களாக இருந்தால் நம்முடைய அந்த நீதியும் நேர்மையும் தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல வேணா இது மிகப்பெரிய ஒரு படவபடமான ஒரு வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கலாம், ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுக்கலாம். ஆனால் இதுவெல்லாம் கபரிலே எந்த பயனையும் தராது. கபருக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா நாம் செஞ்ச அந்த நீதியும் நேர்மையும் தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசிபு, உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்க உங்களை கணக்கு பார்த்து கொள்ளுங்கள்.
நாளைக்கு மறுமையில உங்களை விசாரிப்பதற்கு முன்பு நான் செய்யறது சரிதானா, நான் இப்படி போறனே இதன் பிரகாரம் இருப்பது சரிதானா என்று நம்மை நாமே அவ்வப்போது கணக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். இது சரியில்லை என்று சொன்னால் அதை விட்டு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது கபரை வெளிச்சமாக்குவானாக, நமது கேள்வி கணக்கை லேசாக்குவானாக, லஞ்சமில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவானாக, லஞ்சம் கொடுப்பதையும் பெறக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய தேவைகளிலே எந்த ஒரு கையூட்டும் இல்லாமல் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக, முழு உலகையும் ஊழலற்ற ஒரு உலகாக அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.